ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1988 ஏப்ரல் 28 அன்னைக்கு ஹவாய் தீவுகளுக்கு மேல 24,000 அடி உயரத்துல ஒரு ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு. பைலட் ராபர்ட் ஷான்ஸ்டைமர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மேடலின் டாம்பின்ஸ் ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்றாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே 10,000 ஹவர்ஸ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் அவங்க முகத்துல, உடம்புல இரும்பு துகள்கள் குத்தி கிழிக்குது. என்னன்னு திரும்பி பார்க்கறாங்க. அவங்க காக்பிட் டோரை காணோம். அதிர்ச்சியில உறைஞ்சே போயிருப்பாங்க. அலோஹா ஏர்லைன்ஸ்ல நடந்த இந்த டிராஜடி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க கிரேஸ். வெல்கம் டு கிரேஸ் டாக்ஸ். அலோஹா ஏர்லைன்ஸ் ஹவாய் தீவுகள்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஏவியேஷன் கம்பெனி. டிராஜடி நடந்த இந்த ஃபிளைட் 243 போயிங் 737 மாடல் வகையை சார்ந்தது. இந்த ஃபிளைட் 19 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இதுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் லைஃப் ஸ்பேன் வேற இருக்கு. ரீசெண்டா இந்த ஃபிளைட்டை 2 இன்ஸ்பெக்டர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி போயிங் ஏர் வர்தினஸ் சர்டிஃபிகேட் வேற கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு டேல ஃபிளைட் 3 ட்ரிப் போயிருக்கும். 4வது ட்ரிப்பா ஹிலோ டு ஹானலுலுக்கு ஃப்ளைட்டை ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் போர்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜ் வழியா பாதி தூரம் நடந்து வரும்போது ஃப்ளைட்டோட ரூஃப்ல ஒரு கிராக் இருக்கதை நோட் பண்றாங்க. இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம ஃப்ளைட்ல ஏறிடுறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறின பிறகு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட்டோட ஹைட் படிப்படியா 5,000 ஃபீட் 10,000 ஃபீட்னு இன்க்ரீஸ் ஆகி கடைசியா 24,000 ஃபீட் ஹைட் ரீச் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபின்ல லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன பஞ்சர் உருவாகுது. பேசஞ்சர்ஸ்லாம் என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள உருவான அந்த பஞ்சர் வழியா மணிக்கு 300 மைல் வேகத்துல காற்று உள்ள வந்து 18 அடி நீளத்துக்கு அந்த ஃப்ளைட்டோட ரூஃபை காற்று கலற்றி எரியுது. இந்த ரூஃப் கலற்றி எறியப்படும் போது அதில் உருவான இரும்பு துகள்கள், பேசஞ்சர்ஸோட பேக் அண்ட் மற்ற பொருட்கள் எல்லாம் பேசஞ்சர்ஸை பயங்கரமா காயப்படுத்துது. நல்ல வேலையா எல்லா பேசஞ்சர்ஸும் சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க. ஆனா க்ரூ ஸ்டாஃப்ல 2 பேரு சீட் பெல்ட் போடல. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ட் கிளாரபிள் லான்சிங் ஃப்ளைட்டை விட்டு தூக்கி எறியப்படுறாங்க. இன்னொரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அதிர்ஷ்டவசமா ஃப்ளைட்டோட ஃப்ளோரை நோக்கி தள்ளப்படுறாங்க. அங்க இருந்த பேசஞ்சர்ஸோட சீட்டுக்கு அடியில இருக்க இரும்பு கம்பியை பிடிச்சு அவங்க உயிரை காப்பாத்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் விண்டோட ஃபோர்ஸ்ல பைலட்ஸோட காக்பிட் டோர் உடையுது. பைலட்ஸ் ஃப்ளைட்டோட ரூஃப் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு மிரண்டே போயிடுறாங்க. ஃப்ளைட் லெஃப்ட் ரைட்டுன்னு விண்டால திணறுது. எப்போ வேணாலும் ஃப்ளைட் கண்ட்ரோல் லூஸ் ஆகி தரையில விழுற சூழல்ல இருக்கு. 24,000 ஃபீட்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாவே இருக்கு. பேசஞ்சர்ஸ் மூச்சு விட முடியாம திணறாங்க. பேசஞ்சர்ஸோட ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே ரூஃபோட கலந்து போயிடுச்சு. நல்ல வேலையா பைலட்ஸ்க்கு ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தது. மாஸ்கை போட்டுட்டு அவங்க ஹானலுலு ஏர்போர்ட்டுக்கு டிரான்ஸ்பாண்டர் மூலியமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா விண்டோட எஃபெக்ட் சிவியரா இருந்ததால அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் அவங்களால பேசிக்க முடியல. அவங்க ஹேண்ட் சிக்னல் யூஸ் பண்ணி ஃப்ளைட்டை உடனே கீழே இறக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஃப்ளைட் எப்ப வேணாலும் 2 துண்டா உடையலாம்னு ஆழமா நம்பினாங்க. நம்ம இந்த தீம் பார்க்ல எல்லாம் ரோலர் கோஸ்டர் ஹைட்ல இருந்து கீழே இறங்கும் போது பயங்கரமான திகிலா இருக்கும்ல, அதை விட அதிபயங்கரமா இங்க 24,000 அடி உயரத்துல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு 4,100 ஃபீட்ன்ற வேகத்துல இறக்குறாங்க. ஆல்மோஸ்ட் செங்குத்தாவே ஃப்ளைட்டை இறக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி ஒரு நிமிஷத்துக்கு 3,000 ஃபீட் தான் இறக்கணும். அப்படின்னாலும் சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவை எடுக்கிறாங்க. ஃப்ளைட் ஒரு வழியா 10,000 ஃபீட் ரீச் ஆகுது. அப்போ ஃப்ளைட்டை ஸ்டெபிளைஸ் பண்றாங்க. இப்போ விண்ட் எஃபெக்ட் கம்மியாகுது. ரொம்ப நேரம் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்ட நம்ம பேசஞ்சர்ஸ் இப்போ கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் உடனே நியரஸ்ட் ஏர்போர்ட்டான மாவி தீவுல இருக்க கஹூலி ஏர்போர்ட்டுக்கு எமர்ஜென்சி லேண்டிங்காக ரெக்வஸ்ட் பண்றாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சியும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஏன்னா உயிரிழப்புகள் நிறைய இருக்கும்னு நம்புறாங்க. இந்த சமயத்துல நம்ம செகண்ட் அட்டெண்டன்ட் பேசஞ்சர் சீட் அடியில
தவழ்ந்து போய் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் நம்பிக்கை சொல்றாங்க. ஃப்ளைட் இப்போ கஹூலி ஏர்போர்ட் கிட்ட நெருங்குது. ஆனா ஃப்ளைட்டோட ஸ்பீட் மணிக்கு 310 கிலோமீட்டர்ன்ற வேகத்துல இருக்கு. சேஃபா லேண்ட் பண்ணணும்னா 240 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும். ஆனா ஃப்ளைட்ல எந்த ஃபங்க்ஷன்ஸும் ப்ராப்பரா ஒர்க் ஆகாததால இதே ஸ்பீட்ல ஃப்ளைட்டை ஸ்பீடா லேண்ட் பண்ணிடலாம்னு பைலட் முடிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லேண்டிங் கியரை ப்ரெஸ் பண்றாங்க. பேக் கியர் கிரீன் லைட் விழுந்துருது. ஆனா ஃப்ரண்ட் கியர் ரெட் லைட்லயே இருக்குது. மேனுவலா ஃப்ரண்ட் கியரை இறக்க ட்ரை பண்றாங்க. அப்பவும் ரெட் லைட் மாறாம அப்படியே இருக்கு. பைலட்ஸோட காக்பிட்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வழியா கியர் டவுன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த கிளாஸ்ல டஸ்ட் மறைச்சிருக்க காரணத்தால அவங்களால பார்க்க முடியல. கியர் விழுந்ததா நினைச்சு லேண்ட் பண்ணுவோன்னு லேண்ட் பண்றாங்க. நல்ல வேலையா கியர் விழுந்திருக்கும். ஃப்ளைட்டையும் சேஃபா லேண்ட் பண்ணிடுவாங்க. அங்கிருந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் ஆச்சரியத்துல உறைஞ்சே போயிடுவாங்க. ஏன்னா ரூஃப் இல்லாம லேண்ட் ஆன முதல் ஃப்ளைட்டை அப்பதான் அவங்க பார்ப்பாங்க. இதை விட சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ட் கிளாரபிள் லான்சிங் தவிர அத்தனை பேருமே உயிரோட காப்பாற்றப்படுவாங்க. இதுல 8 பேருக்கு சிவியர் இன்ஜுரி, 69 பேருக்கு இன்ஜுரியோட இந்த ட்ராஜடி முடிவுக்கு வரும். நம்ம பைலட் ராபர்ட் ஷான்ஸ்டைமர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மேடலின் டாம்கின்ஸ் அன்னைக்கு யூஎஸோட நேஷன் ஹீரோஸாவே கொண்டாடப்பட்டாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த பேசஞ்சர் பார்த்த அந்த கிராக் தான் ஆக்சிடென்ட்கான முக்கிய காரணமாகவே இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்துல யூஎஸோட ஃபெடரல் ஏவியேஷன் ரூல்ஸ் படி முக்கியமான ஜாயின்ஸை மட்டும் இன்ஸ்பெக்ட் பண்ணா போதும்னு ரூல்ஸ்ல இருந்திருக்கு. மற்ற ஜாயின்ஸ் எல்லாம் கம்பெனியோட முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு இருந்திருக்கு. அலோஹா ஏர்லைன்ஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட்டிங்காக ஃப்ளைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண 2 பேரையும் முக்கியமான ஜாயின்ஸை மட்டும் இன்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்றாங்க. இந்த ஆக்சிடென்ட்கான மேஜர் ரீசனும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் யூஎஸ் மட்டும் இல்லாம உலகளவுல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் ஏர் சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸையும் ரெடியூஸ் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம கண் முன்னாடி ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டா இல்லாம அதை கேட்டு கிளாரிஃபை பண்றது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்றது தான். ஏன்னா அந்த பேசஞ்சர் மட்டும் நமக்கு ஏன் வம்புன்னு இல்லாம சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லியிருந்தா ஒருவேளை இவ்வளோ பெரிய ஆபத்து வராமலே தவிர்த்திருக்கலாம். இந்த இன்சிடென்ட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்த அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். See you friends. Bye.